ஆலயத்தில் மணி சங்கரம்மாள் வில்லிசை குழுவினரை வாழ்த்தி ஸ்ரீ சங்கர் சுவாமிகள் பொன்னாடை போற்றுவார்கள். சங்கர் சுவாமிகள் பொன்னாடை போற்றுவார்கள். ஆண்டவன் அருள்மிகு மலையாளத்து மகாராஜாவுடைய ஆலயத்தில் அதாவது அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக அயராது பாடுபட்டு சுவாமிகளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய மக்களுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்காகவும் எங்கள் சங்கர் சுவாமி அவர்கள் அயராது உழைத்து ஆண்டவன் பேர சொல்லி வந்திருக்கிற பக்தர்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று ஐயாவிட்ட வேண்டி மனசார ஆண்டவனை வேண்டிக் கொண்டு வருகின்ற பக்தர்களை வாழ வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க நம்ம சங்கர் சுவாமி பூஜாரி சுவாமி அவர்களோடு சேர்ந்து நிறைய குறிப்பாக இருக்கிறார்கள். நிறைய பக்தர்கள் உழவார பணி என்று சொன்னால் நாம கோயில்ல பூஜை பண்ணணும், ஆண்டவனுக்கு உழவார பணி செய்யணும்னா நாம் செய்த பெரிய பாக்கியம். தெய்வத்துக்கு பணி செய்யணும் நாம எல்லாம் மறந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? அது மட்டுமல்ல, பாருங்க, பொண்ணோ பொருளை கொடுத்தா என்ன காணாத கொஞ்சம் கொடுங்க சாமின்னு கேட்போம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம வில்லுப்பாட்டு கலைஞர் அத்தனை பேர்களுக்கும் பொன்னாடை வணங்கி என்றைக்கு புத்தாடை உடுத்தி நேற்று தான் ஏற்கனவே கேரளத்துல புத்தரிசி திருவிழா நடந்திருக்கு. சரி, கேரளத்துல மலையாளத்துல புத்தரிசி திருவிழா பகவதி வாசல் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு நடந்திருக்கு. அப்படியா? அதே புத்தரிசி திருவிழா மாதிரி நமது மலையாளத்து மகாராஜா ஆலயத்துல வந்திருக்கின்ற வில்லுப்பாட்டு கலைஞர்களுக்கு நம்ம சுவாமி அவர்கள் இந்த குடும்பத்தார் நம்ம சுவாமி சங்கர் சுவாமி அண்ணாச்சி அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் சரி வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர் பெருமக்களும் அதாவது நமக்கு பொன்னாடையை அழகாக பொன்னாடை போட்டு சிறப்பித்திருக்கிறாங்க. 1000 பொன்னை அள்ளி கொடுத்தாலும் போதும் என்று யாரும் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். புகழ்மிக்க கூடிய ஆடை ஆபரணங்கள் அத்தனையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் நம்ம சுவாமி அவர்கள். அது மட்டுமல்ல, வருஷம் ஐயாவுடைய வாசல்ல நம்முடைய வில்லுப்பாட்டு நடக்கணும் அப்படின்னு ஐயாட்ட நாம வேண்டிக்கிடுவோம். அவர்களும் எல்லா மக்களும் எல்லாரும் வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று அவர்களும் சுவாமிகிட்ட வேண்டிக்குவாங்க. அழகாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்த அன்பு உள்ளங்களுக்கு அத்தனை பக்தர்கள் நம்முடைய வில்லுப்பாட்டு கலைஞரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.